வணக்கம் அப்ரஹாம். பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசானது தற்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 1 கிலோ பச்சரிசி, அதே போல 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த 2ஆம் தேதி தமிழக அரசானது அறிவித்திருந்தது. இந்த நிலையில் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் நிலையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகையுடன் சேர்த்து இதையும் வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது மாவட்டந்தோறும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு ஊழியர்கள், அதே போல வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை மாநில நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து மற்ற அனைத்து குடும்ப அட்டைதாரர்கள் என அனைவருக்குமே 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்பாக ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசானது தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமையின் தொகையானது இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் தற்போது வெளியாகியுள்ளது. குறிப்பாக 10ஆம் தேதி அன்றே மகளிர் உரிமை தொகையானது மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அனைவரது வங்கி கணக்குகளிலும் வழங்கப்படும் என்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் உரிமை தொகையை பெற்று வரும் 1,15,00,000 மகளிரின் வங்கி கணக்குகளுக்கும் வருகிற 10ஆம் தேதி அன்று பொங்கல் பரிசுடன் இந்த 1000 ரூபாயும் முன்னதாகவே அனுப்பி வைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசானது தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி மாயாவதி.